வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மதர் பர்ட் ஹாரர் ஸ்டோரி கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இதில் ஒரு அதாவது சொல்ல போனால் நம்மளை வந்து கொல்லுங்கள கிரானிலலாம் பார்த்தீங்கன்னா கிரானி தான் வந்து கொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து கொஞ்ச நாளாக ஸ்கேர் இப்போ இல்லை, கொஞ்ச நாள் முன்னுக்குன்னு சொல்லலாம், ஒரு 2 வருஷமா எந்த இடத்துல 2 வருஷமா 4 வருஷமா தான் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப பாப்புலராக போனால் மோமோ, அதை வந்து பேர் சொல்லக்கூடாது. ஸோ அந்த வர அந்த ஒரு இதில் வர்றத பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து வரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம எஸ்கேப் பண்ணுறோம், அதாவது கிரானி இல்லைன்னா கிரானி அடிக்க வரும், நம்ம வந்து எப்படியாவது சாயலாக கடைப்பிடிச்சு போகணும்ல. ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, அது அவங்க வந்து டைமர் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் முடியறதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வே பண்ணணும். அந்த மோமோ கிட்ட வந்து சாவாமல் சர்வே பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் கேமே. ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம். வீடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணாங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹெட்செட் போட்டு பாருங்க, அப்போ தான் இந்த கேமோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் கேம் கொடுக்கலாம். இதில் வந்து 2 மோடு இருக்குது. இதில் நான் ஃபஸ்ட்டு கன் மோட் அப்படிங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன் மோடில் வந்து நமக்கு கன் கொடுத்துருப்பாங்க. கிளாசிக் மோடில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் நம்ம போயிட்டு சுற்றிட்டு இருக்குது தான் மோமோட்டை வந்து மாட்டாமல். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்களே பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. இதை வந்து மோமோ வந்து மிரட்டுற மாதிரி பேசும். அதில் வந்து நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம். அந்த போலீஸ் வர வரைக்கும் நம்ம வந்து எஸ்கேப் பண்ணணும், அதாவது அதுக்கு மாட்டாமல் எஸ்கேப் ஆகணும். ஸோ அதுதான். ஸோ பார்க்கலாம் கைஸ் எப்படி எஸ்கேப் பண்ணுறோன்னு. வாயில் வர மாட்டேங்குது, நீங்களே கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்தாச்சு. இப்போ நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து பிரைட்னஸ் வச்சுக்கிறேன், கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன் இருக்குல்ல, இந்த கன்னை எடுத்துன்னு போய் மோமோ தலையிலே ஒரு 5-6 அடி அடித்தோம் அப்படின்னா அது ஆகும். இப்போ இது வழியாக தான் வரும் நம்ம அதே மோமோ. அதுக்கடி நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லட் இருக்குல்ல, இது அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்தாலும் வர அது சொல்லலை பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஸோ 1 2 3 4 5 நிறைய புல்லட் எடுத்துச்சு. ஓகே, நம்ம அப்படியே ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ அப்படியே இதுக்குள்ளே போகலாம். அப்புறம் இங்கே வரணும். நான் இது வந்து எப்படி உனக்கு தெரியுதுன்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் இதை விளையாட தெரிஞ்சேன். கிரானிலாம் ரொம்ப கஷ்டங்க, சும்மா வந்து அச்சினே மாடியாக பிறந்துக்கிட்டு கிடக்கும். அதனால தான் நான் அது இல்லை, நான் இது வந்து ப்ளே பண்ணுறேன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம்னு கூட சொல்லலாம். ஐயோ வந்துட போதே. ஹலோ வந்துடாதே. ஓடுறேன். நான் பட்டுன்னு இறங்கணும். இங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு 2 மெடிக்கெட் வந்து இருக்குது. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது வந்து லைட்டாக கொத்தினாலுமே நம்ம வந்து மெடிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு தெரியல. ரொம்ப வரும் பாருங்களேன், சும்மா வந்துக்கிட்டு கிடக்கும். இங்கே தானே இங்கே ஒரு பெட்டி. ஐயோ கொண்டுருச்சு. ஐயோ கமான் மேன், இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம். ஸோ செகண்ட் டைமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பேசலாம். பின்னாடி வரும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிரனேடு ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருச்சு. ஸோ பார்க்கலாம். இந்த தடவை பட்டுன்னு போடுறோம், பட்டுன்னு எடுக்கிறோம், பட்டுன்னு ஓடியானோம். ஓகே, ஸோ சீக்கிரம் தான் இதெல்லாம் முதலே சொல்லிட்டானுங்க. அப்படி நீங்கள் வேணால் வீடியோ போஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். என்னடா நீ ஓப்பன் பண்ணுறா? ஐயோ இதாலே முடிஞ்சிடும் போல். நம்ம வந்து மோமோ இப்போ ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். அது கொண்டோன்னு பட்டுன்னு ஓடணும். வெயிட் பண்ணுங்க, அது வரட்டும். அப்படி எங்கே இருக்கா? ஐயோ தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேன் புல்லட்டை. கமான் எங்கே இருக்கே? ஐயோ நம்மள்ட்ட 9 புல்லட் தான் இருக்கே. தெரியாமல் ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரம் வா. கமான் கமான் மேன். கமான் வா. எங்கே ஆளு காணும்? இருந்தேன் வந்துச்சு. அப்படி 1 2 3 4 அப்படியே அடுத்து செத்து சாவு செத்த பையில செத்துச்சு கைஸ். வர மாதிரி இப்போ இங்கே ஒரு புல்லட் அப்படி போடும். வரேன் பாரு வேட்டக்காரன். பத்தக்கட்டி பல்லக்க காப்பி ரைட் கொடுத்தாந்தா எனக்கு கொஞ்சம். ஐயோ போடா. ஐயோ பானையை தட்டி விட்டேன். வரும் பாருங்க குடுன்னு நம்ம தட்டில் சோறு போட்டு கூப்பிடுவான்னு கூப்பிட்ற மாதிரி வரும் பாருங்களேன். அது வந்துச்சு வெறித்தனம். ஓகே இப்படி போ விரும்புன்னு பட்டின்னு போ. சீக்கிரம் போடா. டே போட வந்துட போதுடா. ஓகே ஓப்பன் பண்ணு. ஓகே இங்கே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இங்கே ஒரு புல்லட் இருக்கும், உள்ள கிரனேடு இருக்கும். இருங்க வருதுன்னு பார்த்துக்கலாம். வந்துச்சு கிரெட்டா ஸ்கோப் போயிடா. சாவு
எத்தி வச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம எடுத்துட்டு இன்னொரு தடவை அதை கொண்டுட்டு அப்படி கீழே அடிக்கணும். பட்டு 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 பட்டுன்னு. இப்போ வரும் பாருங்க. இருங்க, இப்போ வந்துட்டு போடு சாவுல சத்தப்பால நாளைக்கு வருவேன் சீப்பா. ஓகே, இதுக்குள்ள புல்லட் இருக்கு. புல்லட் எடுத்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு மஸ்ட் புல்லட் தேவை. ஓகே, இப்போ அது திருப்பி வரும்ல, வந்தோடனே சுட்டுட்டு அந்த ரூம். அதுக்கப்புறம் அது ஐ திங்க் ரூம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஐயோ கமானே ரொம்ப வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கூட ரூம் தான். அதுக்குள்ளே கூட புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் இதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். டிக்கெட் பண்ணிட்டு வந்துடுவோம். கமான் சீக்கிரம். புல்லட் எடு. ஓகே வந்துடுறது வரும் கண்டிப்பாக வரும். வந்தோடனே பட்டன்னு சொல்கிறது தான். நம்மள்கிட்ட 144 புல்லட் இருக்கு. ஓகே சாவு ஓடு. ஐயோ ஐ திங்க் அந்த இடம் தான் நினைக்கிறேன். இல்லை புது இடம். ஓகே, ஸோ இப்போ வந்து வெளியாகியாச்சு. இப்படி வெளியாகிட வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு புல்லட்டும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. இன்னும் ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூமில் செக் பண்ணி பார்த்துருக்கணும். இல்லை அதில் புல்லட் இருந்திருந்தால் கூட இருந்திருக்கும். கமான், பயமாக இருக்கு. இது வந்து ஒரு ரூம். இது வந்து ரூம் கிடையாது, இது வந்து வெளியே அவ்வளோ இடம் தான். மோமோ இருக்கா? வந்துருச்சு. வா ஓடியா. மூஞ்சா பாரியா, மூஞ்சா கதை மாதிரி இருக்கு. ஓகேவா? ஐயோ இந்த ரூம் கோச ரூம் தான்டா, வீணா தெரியாம அந்த மூமெண்ட்டை கேட்டேன். ஓகே பரவாயில்ல. ஸோ இங்கே எங்கேயோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வருவானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே டைமர் ஓடுதா, அந்த டைமர் தான் இந்த ஜென்ரேட்டர்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பண்ண தெரியாது. ஜஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அது அந்த டைமர் முடிகிற வரைக்கும். ஒரு அந்த டைமர் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுவாங்க. அதுக்கிட்ட தப்பிக்க முடியாது. நீங்கள் என்ன ஐயோ போலி அது வந்துட போகுது. ஏறா டே, மலை மேலே தானே ஏறா ஜம்ப் பண்ணுறா. அடப்பாவி டே, உங்ககிட்ட போய் சொன்ன பத்தியா? டே போடா டே. அந்த மலை நன்றி இதில் தான் ஏறுவான். ஓகே ஏறிட்டோம்ல. பார்த்தீங்கன்னா வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கிரேனைட் போடணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமர் முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து போலீஸ் வந்துடுவாங்க. நம்ம இங்கேருந்து ஓடி அங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப்டட் அப்படின்னு வரும். இங்கேருந்து அப்படியே ஒரு கிரேனைட் எடுத்துட்டு போடு. அட பாவி கொஞ்சம் தான்டா டே, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வானம் வேற லெவலில் இருக்குது, மினுக்குது. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. மாமா இன்னும் 19க்கு கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். காமான். நம்ம டார்ச்சுமே எடுத்துக்கலாமா? நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஓட விடுவோமா? இப்போ அது இந்த சைடு வந்தோடனே நம்ம இந்த ஜம்ப் அடித்து அப்படியே போயிட்டு அந்த வீடு சுற்றினே வந்தோன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். அதுக்கடி போலீஸை வந்துடுவானுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா கிட்ட போயிட்டு அப்படியே ஹெட்டில் அப்படியே தலையில் ஒரு மேதி ஓகே போயிடுச்சு. அப்படியே டாப்பு ஏறணும். ஐயோ போச்சு. இப்போ நம்மளால ஏற முடியல. மூணு எப்படி ஏறி இருக்கும் தலைக்கா இதா? ஓகே ஏற மேலே போ. ஓகே ஏய் கமான், எங்க இருக்க லேடி? இந்த ஸ்கோப் போட்டெல்லாம் பார்க்கலாம். இருங்க, கரெக்டாக இங்கேருந்து அடிக்க முடியுமா பார்க்கலாம். ஓகே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு புல்லட், எத்தனை புல்லட் வாங்குதுன்னு செக் பண்ணோம். ஓகே ஒரு புல்லட் நான் அடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஐயோ கரெக்டாக அந்த ஸ்கோப்பில் இங்கே வாங்க. வா போடு. ஒரு புல்லட். ஓகே 2 புல்லட், 3 புல்லட், 4 புல்லட், 5 புல்லட், 6, 7 புல்லட். அப்போ மொதல் அடிச்சது நம்ம போயிருக்கு. மொத்தம் 8 புல்லட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 அந்த செகண்ட் வந்து இருக்குது. நான் செகண்ட்ஸு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துச்சு இன்னும் வரல, மோமோ வரல. அதுக்கிட்டே போலீஸே வந்துடுவாங்க. இது நடந்து அப்படியே வந்து அப்படியே கறி மீன் சாப்பிட்டுன்னு அப்படியே வரகாட்டியா போலீஸே வந்துடுவாங்க. வந்துருச்சு. சார் ஐயோ சார் சீக்கிரம் வாங்க சார். ஓகே சார் ஓ இன்னும் டைம் முடியல. ஐயோ அண்ணா கல்லம்பே சார். வணக்கம் சார் அங்கே பாருங்க சார். ஐயோ என்னடா? ஓகே வெரி தனு யூஎஸ்கேபர் மாமோ வெரி தனு கைஸா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் மாடு வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிளாசிக் மாடு நான் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இங்கே பார்த்தீங்களா தெரியுதா? அந்த மூணு பார்க்குது
நம்ம இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்க்குது தெரிஞ்சா இல்லையா பாருங்க, அந்த டோர் இருக்கு பாருங்க அங்கிட்டு. என்ன சொல்கிறேன், இந்த கிளாசிக் மோட அதே மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் பட் கன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, சாவி கொடுப்பாங்களா என்ன சரியா தெரியல. நீங்கள் வந்து அந்த கிளாசிக் மோட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓடுறதா இருக்கும். அதுக்கிட்டேருந்து மாட்டாமல் தப்பிங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளாசிக் மோட் முடியுது, அது சிம்பிள் தான், அதை நான் ப்ளே பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அண்ட் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கா என்னன்னு சரியா தெரியல. ஆனால் நான் வந்து டெவலப் பண்ணது க்ரோமில் டெவலப் பண்ணேன். நீங்கள் வேணா போய் க்ரோமில் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த படம் முடிச்சுக்கிறேன். பாய்.